கர்ணன் தனது இறுதி நிமிடங்களில் கிருஷ்ணருடன் உரையாடினார். அப்போது கிருஷ்ணர் மென்மையாக கூறினார், கர்ணா, இந்த மகா யுத்தம் வெறும் துரியோதனன் அல்லது சகுனியின் செயலால் நடக்கவில்லை. இதற்கு பிதாமகர் பீஷ்மர், ஆச்சாரியர் துரோணர், மேலும் நீயும் முக்கிய காரணங்களாக இருந்தீர்கள். இந்த யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்தனர். அவர்களின் துயரமும் சிந்திய ரத்தத்தின் பாரமும் உங்கள் மூவரின் கர்ம சுமையாக நிலைக்கும் என்றார். இதற்கு காரணம் கேட்ட கர்ணனிடம் கிருஷ்ணர் விளக்கமாக கூறினார், துரியோதனனுக்கும் சகுனிக்கும் யுத்தத்தில் வெற்றி பெறும் தைரியம் இயல்பாக இருந்ததில்லை. ஆனால் யாராலும் வெல்ல முடியாத பீஷ்மர், போர்க்களத்தில் வீழ்த்த முடியாத துரோணர், வில்வித்தையில் தனி உயரம் கொண்ட கர்ணனாகிய நீங்கள் மூவரும் துரியோதனனுக்கும் சகுனிக்கும் துணையாக இருந்ததால் அவன் போரில் வெற்றி பெறும் நம்பிக்கையை பெற்றான். உன் மீது அவன் வைத்த உறுதியே இந்த யுத்தத்திற்கான உண்மையான காரணம். ஆனால் இந்த யுத்தம் எவருக்கும் வெற்றியை ஏற்படுத்தவில்லை. அது வெறும் இறந்த உயிர்களின் எச்சமாக, காலத்தின் ஓட்டத்தில் அழியாத, மறுப்பதற்கே முடியாத ஒரு சாட்சியாகவே நிலைத்து நிற்கும் என்று முடித்தார்.